கர்த்தருக்கு முன்னே எவ்வளவு தாழ்த்த முடியுமோ இந்த கழுதையை தாழ்த்துகிறேன். தெருவிலே ஒன்றுமில்லாமல் நின்று கொண்டிருந்த ஒரு கழுதையின் மேலே கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அவ்வளவுதான். 1ஆம் தேதி சொன்னார், தென் மாநிலங்களை குறிவைத்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளாவில் ஒரு பெரிய இயற்கை சீற்றம் சேதம் ஏற்பட்டு பல உயிர்கள் மரிக்கும் என்று 1ஆம் தேதி ராத்திரி ஆண்டவர் சொன்னார். அதன்படியே கேரளாவில் வந்திருக்கிறது. கேரளாவில் வந்ததற்கான காரணம் அந்த வயநாடு பகுதியிலே, வயநாடு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, ஒரு மலைப்பாங்கானது வயநாடு டிஸ்ட்ரிக்ட், மலைப்பாங்கான டிஸ்ட்ரிக்ட். நிறைய ஃபார்ம் ஹவுசஸ், கேளிக்கை விடுதிகள். அங்கே சமீபத்தில் நம்ம தம்பி கிளமெண்ட்னு ஒரு தம்பி அங்கே போய் அங்கேருந்து ஃபோட்டோஸ், பாஸ்டர் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் பாஸ்டர், இந்தியாவில் இப்படி ஒரு இடமானார். அங்கே நிறைய ஓரினை சேர்க்கை பாவங்கள் அதிகமாக இருக்கிறது. வெள்ளைக்காரங்க அதிகமாய் வந்து அங்கே தங்குகிறார்கள். இந்த 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 பாவங்கள் எந்த பட்டணத்தில் எந்த தேசத்தில் அதிகமாக இருக்கிறதோ அந்த தேசத்தின் மேலே கர்த்தருடைய கோபம் எழும்பும். ஆமென் சொல்லுங்களேன். லேலூயா. வயநாடுல அவ்வளவு பயங்கரமான விபச்சார பாவங்கள் நடப்பதாக சொல்லுகிறார்கள். என்ன இருந்தாலும் அங்கே அப்பாவி மக்கள் எத்தனையோ பேர், ஒரு கணவன் வந்து மனைவியோட சரீரத்தை 85 கிலோமீட்டர் தாண்டி போய் கண்டுபிடிச்சிருக்கிறார். அதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனைக்குரிய விஷயம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், சபையானது ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆமே. கர்த்தர் ஊழியக்காரர்கள் மூலம் எங்கேயோ ஒரு மூலையில் எதையோ ஒன்று வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். அந்தந்த சபைகளுக்கு வெளிப்படுத்தும் போது தயவு செய்து ஜெபிக்கிறவர்கள் பாரப்பட்டு அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா. உங்கள் மத்தியில் இருந்து இந்த ஊழியத்தை செய்வதில் பெரிய சந்தோஷம். 7 மாதத்தை நம்மை நடத்தி வந்த தேவன் 8வது மாதத்தில் உங்களை இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி செய்வார். அல்லேலூயா. நேரம் அதிகம் இல்லை, மணி 8:10 உங்களை நான் அனுப்பிச்சு விட்டுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. 118ஆம் சங்கீதம் அதனுடைய 5ஆம் வசனத்தை கடந்த நாட்களில் இருந்து என்னை ரொம்ப நெருக்கி ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பேசினார். 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில். 6 வாசிங்க, 6 வாக்கு தத்தத்தை சேர்த்துக்காதீங்க. அவனுக்கு எங்கிருந்து நெருக்கம் வந்ததுன்னு காண்பிக்கணும்ல. 6ஆம் வசனம் வாசிங்க பிரதர். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தோடு நீங்க பேசுங்கப்பா. நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். பலிபீடத்திலிருந்து உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த கிருபை தாங்க. பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பை கொடுங்க. ஆவியானவர் என் வாயின் மூலமா பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த 1ஆம் தேதி நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் உங்களிடத்தில் திட்டமும் தெளிவுமாய் உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை பற்றி பேசுவார். அல்லேலூயா. இங்கே இந்த மனுஷன் சொல்லுகிறான், யாரோ ஒரு மனிதன் மூலமாக, மனிதர்கள் மூலமாக ஒரு பெரிய நெருக்கத்திலே தான் சிக்கிக் கொண்டதாகவும், அந்த சிக்கிக் கொண்ட நெருக்கத்திலே நான் மனித உதவிகளை தேடி ஓடாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அந்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்னா ஒரு விசாலத்திற்கு கொண்டு போனார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு 2 டிரான்ஸ்லேஷன்ல கிரைடுன்னு போட்டிருக்கு. நான் அழுது கர்த்தரை நோக்கி என்ன பண்ண கூப்பிட்டேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்துல வெரி வெரி வேல்யூபிள் பிரேயர் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணீரின் ஜெபம். ஆமென் சொல்லுங்க. வார்த்தைக்கு இல்லாத வலிமை கண்ணீருக்கு வலிமை உண்டு. அதனால் தான் மனிதர்களுக்கு முன்பாக கண்ணீர் விடாதீங்க, அழாதீங்க. அந்த மனிதர்கள் நம்ம கண்ணீரெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. மனிதர்களுக்கு நம்ம கண்ணீர் நடிக்காதன்னு வாங்க சிலர்லாம். அது ரொம்ப கடினமான வார்த்தை இல்லை. சிலர்லாம் நல்லா கவனிங்க சிஸ்டர் பிரதர். ஆனா கர்த்தருக்கு முன்ன ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், இங்க சொல்றாரு, என்ன ரொம்ப நெருக்கினாங்க, அந்த நெருக்கத்தை நான் ஒண்ணு பண்ண அழுது தேவனை நோக்கி கூப்பிட்டேன். கூப்பிட்ட போது கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டருளி என்னை விசாலத்தில் வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என்ன நெருக்கம்? அங்கே அன்கியூஷியங்கிறதான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு துன்பமான சூழ்நிலை, ஒரு துன்பமான சூழ்நிலையிலே இருக்கிறதை அவன் நெருக்கம் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, வேதனையான மனநிலையில் இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது, என் குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்குது என்று ஒரு வேதனையான மனநிலையை இந்த நெருக்கம் காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, குழம்பி இருக்கிறது என் மனநிலை. அடுத்து நான் என்ன செய்வது என்று தெரியல. கவனிங்க, இந்த 3ஐயுமே வெளியே இருப்பவர்கள் யாராலும் பார்க்க முடியாது.
உடம்பு சரியில்லை, காயங்கையா இருந்தா வெளியில பார்த்துடலாம். நீங்க குழம்பி போயிருக்கிற, நீங்கள் வேதனையான மனநிலையில் இருக்கிறத என்னால ஃப்ரீயா மைண்டே இருக்க முடியல. என் மைண்டுக்குள்ள ஏதோ ஒன்று வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு தான் அந்த ஆன்க்யூஷன்கிறதான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்க எந்த மனநிலையில எந்த நெருக்கத்தில் இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒன்னே ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும். நீங்க எந்த நெருக்கத்தில் வந்திருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் அதை கேட்டு அருளி உங்களை ஒரு விசாலத்தில் கொண்டு போய் வைக்க தான் போறார். நம்பனா கையை தட்டி ஆமேன் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. இப்ப ஃப்ரீ மைண்ட் இல்லாம வந்திருக்கிறீங்க, ஒரு குழப்பத்தில் வந்திருக்கிறீங்க. இங்க இருந்து போகும்போது ஒரு ஃப்ரீ மைண்டோட கர்த்தர், நான் சொல்றேன், உங்க மனதில் இருக்கிற பாரங்கள், கஷ்டங்கள், குழப்பங்களை கர்த்தர் மாற்ற தான் போறாரு. இந்த மாதம் என்ன நெருக்கடியோ அந்த நெருக்கடி தீரதான் போகுது. ஆமென். அல்லேலூயா. துன்பமான சூழ்நிலைகளை, வேதனையான சூழ்நிலைகளை, நீங்க மனநிலைகளை கடப்பீர்கள். ஆமென். நெருக்கம் சில நேரத்தில் நல்லது. ஆமென் சொல்லுங்க. நெருக்கம் சில நேரங்களிலே நல்லது. நெருக்கத்தின் பாதையில தான் அடுத்த முன்னேற்றத்தின் வழியை நாம் தெரிந்தெடுக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? எலிசா இருந்த நாட்களிலே அவர்கள் இருந்த இடம் நெருக்கடியா இருந்ததுனால தான் அவர்கள், ஐயோ நெருக்கடியா இருக்குது, மரத்தை வெட்டி புது வீட்டை கட்டலாமான்னு போனா அங்க போய் மரத்தை வெட்டும் போது கோடரி தண்ணியில விழுந்ததையா, அந்த தண்ணியில விழுந்த கோடரியை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அதிலிருந்து தொடர்ந்து அற்புதங்கள். நான் சொல்றேன், இந்த நெருக்கம் உனக்கு எதற்கு தெரியுமா? தொடர்ந்து சில அற்புதங்களை உன் கண்கள் காணும்படியாகவே விசுவாசிக்கிற யாரோட ஆவியானவர் பேசுறாரு. இப்படி இருக்கிற நெருக்கம் நல்லது. ஆமென். இங்க இருக்க சில தம்பிங்க சொல்றேன், யாரையோ நம்பி தான் உழைக்கிற பொருள்லாம் உள்ள வச்சிருந்தான். ஒரே ராத்திரியில ஒரு பிரச்சனையில எல்லாத்தையும் தூக்கி ரோட்ல போட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, ரோட்ல போட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுத்த 10 நாள்ல கட்டடங்களை கட்டி அதற்குள்ள கர்த்தர் வைக்க இன்னைக்கு 2 இடத்துல. ஆமென். யாரையோ நம்பி இருந்தா அங்கேயே இருந்திருக்கணையா. சில நெருக்கடிகளை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா சில அற்புதத்தின் கதவுகள் உனக்காக திறக்க போது நான் விசுவாசிக்கிற கர்த்தர் இந்த மாதத்துல. ஆமென். இந்த நெருக்கத்தின் நேரங்களில சுய புத்தியை சார்ந்து விடக்கூடாதாம். இந்த நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விசாலத்தில் வைப்பார். பாருங்க, தேவனை அறியாத ஜனங்கள், தேவன் யார் என்று தெரியாத, சின்ன நெருக்கடி வந்தாலே தன்னை மாய்த்து கொள்ளுகிறார்கள், தவறான முடிவெடுத்து விடுகிறார்கள். நாம் ஏன் எடுப்பதில்லைன்னு கேட்டா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஐயா, என் எப்பேற்பட்ட நெருக்கத்திலும் ஒருவர் இருக்கிறார், அவரை கூப்பிடுவேன், ஆனால் அவர் என் நெருக்கத்தை மாற்றி என்னை விசாலத்தில் கொண்டு போய் ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. அந்த ஆபிரகாம் லோத்து பிரச்சனையில பாருங்க, ஒருவர் கர்த்தரை சார்ந்து நின்றார், ஒருவர் மாம்சத்தை சார்ந்து நின்றார், ஒருத்தர் சுயபுத்தியை சார்ந்து நின்று அவர் அந்த நெருக்கத்தில் என்ன பேசியிருக்கணும்? அண்ணா, நம்ம 2 பேரும் இவ்வளவு நாள் இருந்தோமே, இப்படி வந்தோமே, இவன் வேலைக்காரன் பேசுறான், வேலைக்காரன் அடிச்சுக்கிறான், இதுக்கேன இந்த நெருக்கத்தை பார்த்து நான் உன்னை விட்டு போனோம், உடனே உன் கூட தான் வருவேன் சொல்லி இருந்தானால் இவனும் ஒரு நீதிமான் லிஸ்ட்ல, இவனும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல வந்திருப்பான். சுயபுத்தியை சார்ந்து அவன் சோதோம் குமாரை நோக்கி போனான். கர்த்தருடைய தேவதாசன் ஆபிரகாம் கர்த்தர் காண்பித்த வழியில சொன்னார். நான் சொல்றேன், உன்னுடைய அபிஷேகம் என்ன தெரியுமா? இந்த நெருக்கடியிலும் கர்த்தர் வைத்த அந்த பாதையில அந்த தரிசனத்துக்கு நேராய் நடத்தி கர்த்தர் நீ கால் மிதிக்கிற இடங்களை உனக்கு தந்து உன் சந்ததி அதை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்யதான் போறாரு. நம்பனா கையை தட்டி சொல்லுவீங்க ஆமென். அல்லேலூயா. இந்த நெருக்கத்தில், இப்போ போய்கிட்டு இருக்க நெருக்கத்தில் நீங்கள் மடிந்து போக மாட்டீர்கள் அல்லது தோற்று போக மாட்டீங்க. நம்பி ஆமென் சொல்லுங்களேன். இந்த நெருக்கம் உங்களை சாகடிச்சிடாதுங்க, தோத்து போக மாட்டீங்க, அவமானப்பட மாட்டீங்க. கர்த்தர் இந்த நெருக்கடியில உயர்த்த தான் போறார். ஆமென். நெருக்கத்தின் நேரத்தில் தைரியமா இருங்கள். தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார், இல்லைன்னா இப்ப தர போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நெருக்கத்தின் நேரங்களில தரிசனத்தை அழைப்ப தேவன் ஏற்படுத்தி வைத்த பாதைகளை விட்டு விலகி விடாதீர்கள். நெருக்கங்கள் வருந்தான், போராட்டங்கள் வருந்தான், அதற்காக வேண்டாம் என்று போய்விடக்கூடாது. ஒருவேளை வேண்டாம் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும் என்று அந்த நெருக்கத்தில் சூறை செடியின் கீழ் படுத்து விடுவீர்களானால் உடனடியாக ஆல்டர்னேட்டர் பண்ணி ஒரு ஆளை கர்த்தர் வைத்திருக்கிறார். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மனுஷன், என்ன போலவே என் சாயலிலே இன்னொருவன் ரெடியா இருக்கிறானா? ஆமா, கர்த்தர் நினைச்சா ரெடி பண்ணுவாரு. இப்ப சொல்லுங்க, இந்த சூறை செடியின் நெருக்கங்கள் என்ன ஒன்றும் பண்ணாது. எனக்கு கர்த்தர் வகுத்து வைத்த பாதை, நான் போக வேண்டிய தரிசனம், நான் போக வேண்டிய தூரத்தில் போக தான் போறேன். என்ன கொண்டு செய்ய நினைச்சத இந்த நெருக்கங்கள் மாற்றாது. கர்த்தர் என்ன ஆமென். அல்லேலூயா. நெருக்கத்தை சந்தித்த பரிசுத்தவான்கள் தான், நெருக்கத்தை சந்தித்த தேவ மனிதர்கள் தான் நிஜ வாழ்க்கையிலும் வேத வாழ்க்கையிலும் மகிமையாய் வாழ்ந்தார்கள். நான் சொல்றேன், நெருக்கத்தை சந்திக்கிற சகோதரா, நெருக்கத்தை சந்திக்கிற சகோதரி, கர்த்தர் உன்னை மகிமையா ஒரு நாள் ஆமென் சொல்லுங்க. இந்த நெருக்கங்கள் உன் வாழ்க்கையில சாட்சியாய், இந்த நெருக்கங்கள் அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுகிற இடத்திற்கு கொண்டு போய் வைத்து உன்னை மகிமையா வாழதான் வைக்க போறாரு. நல்ல கையை தட்டி அல்லேலூயா.
நம்ம எல்லாருக்கும் ஒரே விதமான நெருக்கங்கள் இல்லை பாருங்க. சிலருக்கு மனசுல இருதயத்துல தான் நெருக்கம் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த இருதயத்துல ஏதோ ஒரு நெருக்கம் கடந்த நாட்களில கடந்த மாதங்களில இருந்து கொண்டே இருக்குது. சிலருக்கு குடும்பத்துல நெருக்கங்கள், சிலருக்கு பணத்துல தான் நெருக்கம். பணம் தான் பாஸ்டர் நெருக்கம், பணம் இருந்துட்டா போதும் பாஸ்டர், எல்லா நெருக்கமும் மாறிடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சிலருக்கு எல்லாமே இருக்குது, ஆனா ஏதோ ஒரு வியாதி ஒரு பலவீனம் உள்ள வந்து அது அவர்களை பயமுறுத்தி நெருக்கமா இருக்கு. சிலருக்கு கணவனை குறித்த ஒரு பயங்கரமான நெருக்கங்கள், பிள்ளைகளை குறித்து. அதான் சொன்னேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி நெருக்கம் இல்லை. இங்க வந்திருக்கிற பல பேருக்கு பலவிதமான நெருக்கங்கள். அது எப்பேற்பட்ட நெருக்கமா இருந்தால் கர்த்தர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிட்ட போது நான் கேட்டருளி உன்னை இந்த மாதத்துல விசாலத்துல நான் செய்ய நான் ஆயத்தம் பண்ண தொடங்கிட்டேன்னு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு 3 நெருக்கங்களை காட்டி ஒரு 20 நிமிஷத்திலே முடிக்க விரும்புகிறேன். ஒன்று, நீண்ட காலமாக இருந்த நெருக்கங்கள் மாறப்போகுது. ஆமென் சொல்லுங்க. இந்த செத்தவங்கையில் வெத்தலைப்பா கூட்ட மாதிரி கை தட்டக்கூடாது. அந்த மாதிரியே ஆமீன்லாம் என்ன பண்ணக்கூடாது. உயிர் இருந்தால் நல்லா கத்தி ஆமீன் சொல்லி தொண்டைகிட்டெல்லாம் கத்தி அப்புறமா மாத்திரை கீத்திரை போட்டு தொண்டை என்ன பண்ணிக்கலாம் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. வாழறது ஒரு வாழ்க்கையா? கர்த்தருக்காக கத்தியை செத்துணும். ஆமீன் சொல்லுங்களேன். நீண்ட காலமா இருந்த நெருக்கங்களை கர்த்தர் மாத்த போறார். ஆமென். இரண்டாவது, திடீரென பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கங்களை கர்த்தர் மாத்த போறார். ஆமென் சொல். மூணாவது, உன் சத்துருக்களால் உனக்கு ஏற்பட்ட நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி ஒரு விசாலத்துல ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் பாயிண்ட்டுக்கு நான் வரேன். 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை கொஞ்சம் வேகமா எடுத்தவங்க வாசிங்க. யாராவது ஒருத்தர் ரெகுலரா வாசிக்கிறவங்களே வாசிக்காதீங்க, எடுத்துட்டா வாசிங்க. அந்த அபிஷேகம் ஏமா என்ன சொன்னாங்கய்யா? அவன் தன் ஜனங்களை நோக்கி நம்மிலும் ஏராளமானவர்களும் இருக்கிறார்கள், அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் பகைஞரோட கூடிக்கொண்டு என்றான். நான் படிக்கிறேன் கவனிங்க, நான் படிக்கிறேன். அப்படியே அவர்களை சுமக்கிற வேலையினால் தமிழ்ல வந்து ஒடுக்கும்படி, இங்கிலீஷ்ல வந்து நெருக்கினார்கள். ஆமென். சுமை சூகும்படி அவர்களை நெருக்கினார்கள். அவர்கள் விசாரணைக்காரனை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்கிற பட்டணங்களை கட்டினார்கள். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம். நீண்ட காலமாய் இந்த ஜனங்கள் ஒரு தேசத்திலே அடிமைப்பட்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாய் இவர்களை ஒரு மனிதன் நெருக்கி கொண்டிருக்கிறான். கவனிங்க, அவர்கள் அடிமைப்பட்டு கொண்டிருந்தாலும் நெருக்கி கொண்டு அங்க கர்த்தர் அவங்களை பெருகதான் பண்ணிட்டு இருந்தார். ஆமென் சொல்லுங்க. நீங்க பார்த்து சொல்லுங்களேன், நான் கஷ்டப்பட்டாலும் நல்லா தான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் இந்த கஷ்டத்திலேயே நான் நல்லா சாப்பிட வைக்கிறாரு, நல்லா வாழ வச்சிருக்கிறாரு, நல்ல ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். தேவ பிள்ளைக்கு அடையாளம் என்னையா? கஷ்டத்திலும் கர்த்தர் அவர்களை பெருக பண்ணுவார், ஒடுக்கத்திலும் நெருக்கத்திலும் கர்த்தர் அவர்களை பெருக பண்ணுவார். இதுதான் ரகசியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் பாருங்க, நல்லா வாழ வேண்டிய பிள்ளைங்க, நல்லா இருக்க வேண்டிய பிள்ளைங்க, ஏதோ பாவம் ஒரு நெருக்கத்தில் இருக்காங்க. ஏதோ பாவம் சொல்லக்கூடாது. அதனுடைய ரகசியத்தை சொல்லித்தரேன். ஏன் இவங்க இந்த இடத்துல போய் இப்படி நெருக்கப்பட்டாங்க, ஏன் இவர்கள் அடிமையாய் மாறிவிட்டார்கள் என்றால், அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24, 25 வாசி பாருங்க. அங்க ஒரு பேர் வருது, வாசிங்க. கேட்டு இந்த அடிமைத்தனத்துக்கு இந்த நெருக்கத்துக்கு காரணமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை தேட வேண்டிய விதத்துல, கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய விதத்துல, கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நேரத்துல தூங்கினாரு. சர்ச்சுக்கு வர வேண்டிய நேரத்துல வேலையை பார்த்தாரு. ஆமென் சொல்லுங்களேன். எங்க போனாலும் அப்படி வந்துரும். ஆமென். பிரசங்கியார் இல்ல, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. தூங்கிட்டாரு பாருங்க. அவர் செய்த தவறு, ஏறக்குறைய 400 ஆண்டுகள் இந்த ஜனங்கள் நெருக்கத்தை, ஒடுக்கத்தை, அடிமைத்தனத்தை பார்த்தார்கள். சில நேரங்களில் உங்களுக்கு தெரியாது, நீங்க ரொம்ப நல்லவங்க. நான் சொல்றேன், சில ஒடுக்கங்கள், சில நெருக்கங்கள், சில சாபங்கள் உங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாதபடி நெருக்குவதற்கு காரணம் நீங்கள் அல்ல, உங்களுடைய முற்பிதாக்களின் சில சாபங்கள் உங்க குடும்பத்தை தொடர்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லிடுங்க. உங்க முற்பிதாக்கள் கெட்டவங்களா பாஸ்டர்? முற்பிதாக்களாக ஆபிரகாம் கெட்டவர் இல்ல, ஈசாக்கு கெட்டவர் இல்ல, உங்க அப்பா கெட்டவர் இல்ல, உங்க அம்மா கெட்டவங்க இல்ல. ஆனா அவர்களே அவர்களுக்கு தெரியாத சில சாபங்களை வாங்கி வைத்துட்டு போயிட்டாங்க. இப்ப எங்களை பாருங்களேன்,
ஊர்ல எங்க தாத்தா பேர்ல தெரு இருக்குதுன்னா நாங்க எப்படி வாழ்ந்திருப்போம் பாருங்களேன். இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க, அந்த துரை செஞ்ச வேலை, அந்த பிள்ளைங்களா சாபத்தின் பிள்ளைங்களா போய் ஒன்னு ஒரு இடத்துல, அக்கா ஒரு இடத்துல, நான் எங்க இருக்கிறேன்னு பல பேருக்கு பல வருஷமா தெரியாது. மத்திய பிரதேசத்துல கொஞ்ச நாள் இருப்பேன், ஹைதராபாத்ல கொஞ்ச நாள் இருந்தேன், சியூர்னு வெஸ்ட் பெங்கால்ல கொஞ்ச நாள் இருந்தேன். நான் சதறி போயிட்டேன் பாருங்க. இதுக்கு எங்க அப்பா ரொம்ப நல்லவர். எங்க அப்பா ஊர்ல கேட்டீங்கன்னா எங்க அப்பா மாதிரி நல்லவரே சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த மனிதன் செய்த சில காரியங்கள் எங்க வாழ்க்கையில சாபமா போச்சு. ஆபிரகாம் நல்லவர் தான், ஆனா ஆபிரகாம் செய்த சில கோளாறுகள் இந்த ஜனங்களை நெருக்கத்துல. இன்னைக்கு 1ஆம் தேதி நல்ல வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன்னுடைய நெருக்கத்தின் நாட்கள், அடிமைத்தனத்தின் நாட்கள் முடிவு வந்தது. உன் மூதாதையர் மூலம் சில வேளை சில குடும்பத்துல போராட்டங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் அதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் நெருக்கத்தை மாற்றி ஆமென் சொல்லி கையை தட்டிடுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்க கெட்டவங்க இல்லைங்க, அறியாமையினால சிலதை செஞ்சதனால சில போராட்டங்கள் நெருக்கங்களை சிலர் குடும்பத்தில் அனுபவிக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் பேச சொன்னதுனால தைரியமா பேசுறேன். உங்க அப்பா நல்லவர், உங்க அம்மா நல்லவர் தான், உன் மூதாதையர் நல்லவர்கள் தான். ஆனா அவர்களுடைய பிரச்சனை உன் குடும்பத்தில் இருக்கிறதை நீ உணரணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த நெருக்கத்தில் இருக்கிற பத்தியா அதை நான் மாத்த போறேன். ஆமென் சொல்லுங்க. 3ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க தம்பி, சீக்கிரம். நல்லா கத்தி ஜபம் பண்ணணும் தானோ. நீ இன்னும் எப்படி தெரியுமா கட்டணும்? ஆண்டவரே அப்படி கத்தி ஜபம் பண்ணணும். மைனா குரல் மாதிரியே இருக்குது உன் குரல். ஆமே, குழந்தை மாதிரியே இருக்கிற இன்னும் நீ. ஆமே, வாசிமா, நல்லா இருக்குது சத்தம், வாசி. அப்பொழுது கர்த்தர், அப்படி படி. இப்ப ஏத்திட்ட பத்தியா? எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை ஐயா 1ஆம் தேதி சொல்றாரியா, உன் நெருக்கத்தின் வேதனை அவருக்கு தெரியும், நீ போற பாதையின் வேதனை அவருக்கு தெரியும், நீ எந்த பிரச்சனையில் இருக்கிற. நாங்க எல்லாமே நல்லவங்க தான், ஏன் எங்களுக்கு இந்த போராட்டம் தெரியல? கர்த்தர் சொல்றாரு, நீ படுகிற வேதனையை இந்த 8ஆம் மாதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நான் கேட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. உங்களோட தான் பேசுறாருன்னு உணர்ந்தா கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்லிட்டு சொல்றாரு 8ஆம் வசனம். மகளே வாசி மகளே. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும், கையை தட்டி சொல்லுங்க, நலமும் விசாலமுமான ஒரு நல்ல தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இந்த மாதம் இறங்கி வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நெருக்கத்தில் இருந்த உனக்கு பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசம். ஆமென். கூரை வீட்டில் இருந்த ஆளு அடுத்து என்ன போடணும்னு நினைப்பான் யாருன்னா சொல்லுங்க. கரெக்டா? ஒரு ஹாஸ்பிட்டல் சீட். கரெக்டா சொல்றாரு, ஏன்னா இருந்தவருக்கு தெரியும். சீட்டு அதுக்கடுத்து என்ன போனா கொஞ்சம் சூடாகுது, நாட்டு ஓடு போட்டுலான்னு நினைப்பாங்க. நான் சொல்றேன், கூற வீட்டுல நெருக்கத்துல இருந்த உனக்கு கர்த்தர் டைரக்டா ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸை கொடுத்து உள்ளேயே மாடி உள்ளேயே, இது எனக்கு தான் சொன்னா சத்தா மாதிரி கையை தட்டாதன்னு சொன்னேன். நல்லா கையை தட்டு. ஆமே. நீ நேரா வாடகை வீட்டுல இருந்து போற வீடு என்ன தெரியுமா? உன் சொந்த வீடு. நம்பனா கையை தட்டுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தா பாஸ்டர் உட்கார்றதுக்கு ஒரு சேர் இல்ல பாஸ்டர், சாப்பாடு போறதுக்கு ஒரு டேபிள் இல்ல பாஸ்டர் சொல்றியா? நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21 வாசி பிரதர். நெகேமியா 9:21 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சு 2வது பாயிண்ட்க்கு போறேன். நெகேமியா 9:21. இப்படி 40 வருஷமாய் வனாந்தரத்தில் அவர்களை, எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நெருக்கத்திலிருந்து என்னை விடுவித்தது உண்மை. இப்ப நான் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரயாணத்தில் கர்த்தர் ஒன்றும் குறைவுபட. நம்புறீங்களா? ஏதாவது உங்களுக்கு குறைவுபட்டுதா? ஒரு குறைவும் கிடையாது. நம்மள மாதிரி சாப்பிட்றவன், நம்மள மாதிரி இருக்கிறவன் யாரும் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. சில வீடுகளுக்கெல்லாம் போனா சாப்பிட்றதுக்கு வயிறு தான் வேணும். அப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டார். ஆமென். இது என்ன பாஸ்டர்? நெருக்கத்துல அடிமைத்தனத்துல இருந்து உன்னை விடுதலையாக்குறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை நல்லா வச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் முன்ன ஆமென் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். ஆமென். ஒன்றும் குறைபடாமல் படி அவர்களை பராமரித்து வந்தார். வஸ்தங்கள் பழமையாய் போகல. என்ன போல? 4000 ரூபாய் சட்டை போடுறாங்க நம்ம சர்ச்சில். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு கிருபை இதெல்லாம் நினைக்கிறீங்க நீங்க? எங்க வீட்டில் கூட பாத்தீங்கன்னா இன்னொரு பீரோ வாங்கணும்னு சொல்லி பயங்கரமா ட்ரை பண்ணி இருக்கிறோம். பீரோ வாங்க காசு இல்லையா பாஸ்டர்? பீரோ வாங்க காசுக்குது, வைக்கிறதுக்கு வீடு இல்லை.
புரியுதா நான் பேசுறது? எல்லாம் புது துணி, எல்லாம் புது துணி, தைக்காம கிடக்குது, ஒயிட் அண்ட் ஒயிட். ஐயா எப்படியா இதெல்லாம் வந்தது? அடிமைத்தனத்தில் நெருக்கத்தில் இருந்த நம்மளை அவர் பராமரிப்பதனால நான் விசுவாசிக்கிறேன், நம்மளை கர்த்தர் நல்ல புது புது வஸ்திரங்களை கொடுத்து நம்மை ஆமேன் சொல்லிடுங்களேன். வாசிங்க, வாசி பிரதர் சிஸ்டர் வாசி. அவங்க காலு வீங்கவும் இல்லை, கிட்னி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். காலு வீங்கலாம் ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கிட்னி நல்லா இருக்குது, வீட்டில் சட்னி நல்லா இருக்குது, எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கிறாரியா கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன் சொல்லுங்க. சொல்லிட்டு சொல்றாரு 25 வாசி. 25 தாமா முக்கியமான வசனம், வாசிங்க. எப்படிங்க அது? என்ன பிரதர் அரணான பட்டணம் என்ன தெரியுமா? கவனிங்க, பாதுகாப்பான பட்டணம். ஆமேன். அரணான சுவர்கள் நிறைந்த பட்டணம். இன்னைய வரைக்கும் நான் சொல்றேன், கர்த்தர் தான் நம்மளுக்கு அரணாய், கோட்டையாய், துருகமாய், நம்பிக்கையாய் இருந்து ஆமேன் சொல்லுங்க. ரொம்ப அந்த வயநாடு நீங்க எத்தனை பேர் அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பரிதாபங்க, என்ன பரிதாபங்க. ஒரே ஒரு ராத்திரியில ஊரே இல்லைங்க ஐயா. இன்னி வரைக்கும் இருக்கிறனா ஒண்ணே ஒண்ணு, நமக்கு ஒரு அரணான பட்டணம் இருக்கிறது. அந்த அரணான பட்டணம், அடைக்கல பட்டணம் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. கையை தட்டி சொல்லுங்க, நான் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு எனக்கு ஒரு அரணான பட்டணத்தை தந்து என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர், பாம்பு பண்ண பாஸ்டர் நீங்க வீடு கட்டிக்கிறார் ஒருத்தர். என்ன பண்ண? இந்த ஊர்ல இந்த இடத்துல இருக்கிற பனைமரத்துல பாம்பு சாதாரணமா 10 அடி பாம்பெல்லாம் சாதாரணமா இங்க இருக்குது. பாம்பு பண்ணையில எப்படி இருக்கிறீங்க? நான் சொன்னேன், எனக்கு அரணான ஒருவர் இருக்கிறார். அந்த அரணான ஒருவர் இருக்கிற வரைக்கும் கையை நல்லா தான் தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வாசிமா வாசி. என்ன பூமி? 40 அடியிலேயே தண்ணி. என்ன அறிவுறுதா? 40 அடியில நம்மளுக்கு என்னது? எங்க வீட்டு தண்ணி எல்லாம் நீங்க குடிச்சீங்கன்னா எங்க வாங்குறீங்கன்னு கேட்பாங்க எல்லாரும். அப்படி ஒரு தண்ணி. எப்படி பாஸ்டர்? நான் சொல்றேன், இங்க இருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செழுமையான பூமி. நீ வேணான்னு சாப்பிட்டு பங்கனபலி கொட்டையை போடுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. 3 மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கொட்டை பெருசாகின்னா வந்துட்டு இருக்கோம். நான் வளர்க்கல பாஸ்டர், கர்த்தர் கொடுத்தா இப்படி தாயா. ஒரு கையை நல்லா தட்டி. நீ குழந்தையா இருக்கும்போது போட்ட மரம்லாம் உன் வீட்டில் பார்த்தியா எப்படி இருக்குது? அது நிழல்ல போய் உக்காந்துன்னு ஆமேன்னு சொல்லுங்க. யாருக்கே இது? நெருக்கத்தில் இருந்தவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த விசாலத்தின் அடையாளம் இது. ஆமேன். வாசிங்க வாசிங்க, நேராச்சு வாசிங்க. என்ன வீடு பெறுதா? சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு. எனக்கு ரொம்ப ஆசை பாருங்க, நம்ம விசுவாசிங்க வீட்டில் நல்ல ஷோபா, நல்ல டைனிங் டேபிள், நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும். தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? நெருக்கத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த உனக்கு கர்த்தர் நல்ல விசாலமும் பாலும் தேனும் ஒரு தேசம் இல்லை, எல்லா சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு. ஆமேன்னு சொல்லுங்க. வீட்டில் இல்லைன்னே ஒண்ணுமே சொல்லக்கூடாது. சும்மா 65 இன்ச்சில் டிவி மாட்டி வச்சிருக்கணும். அதுல என்னதான் ஓடணும்? எப்பயுமே ஆசீர்வாதம் டிவி தான் ஓடணும். ஆமேன். நல்ல கிறிஸ்துவ டிவி தான் ஓடணும். ஆமேன் சொல்லுங்க. இல்லைன்னா உள்ள பிக்சர் டிவி போயிடும். இயேசுவின் நாமத்தில் அப்படி ஆகாதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல ஷோபா போட்டிருக்கணும், நல்ல டைனிங் டேபிள், நல்ல IFB வாஷிங் மிஷின். ஆமேன் சொல்லுங்க. காஸ்ட்லி, ஃபுல் ஆட்டோமேட்டிக். ஆமேன் சொல்லுங்க. உள்ளே ட்ரையர். ஆமேன் சொல்லுங்களேன். எல்லா பெட்ரூம்லயும் ஏசி. ஆமேன் சொல்லுங்க. இதெல்லாம் ஆசை. ஆமேன் சொல்லு பிரதர், அப்பதான் வரும். ஆமேன் சொல்லுங்க. இதெல்லாம் வரும். பையனுக்கு ஒரு வண்டி, பொண்ணுக்கு ஒரு ஸ்கூட்டி பெப்பு, அப்புறம் உனக்கு ஒரு காரு. இதெல்லாம் நம்ம தர்க்க தரிசனம் நடக்க போது சபையில இருக்கிற விசுவாசிகள். ஆமேன் சொல்லுங்க. சகலவித உடைமைகளை கொண்ட வீடுகளையும், வெட்டப்பட்ட துறவுகளையும், ஏராளமா. யாருங்க இவன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் ஐயோ எங்களால முடியல, ஆலோட்டிகளுடைய பிரச்சனைன்னு சொல்லி ஐயோ நான் அழுத ஒரு மனுஷன். அந்த நெருக்கம் தாங்க முடியாம அழுத ஒரு கூட்டம் கர்த்தர் நடத்தி 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 அவர்களை பராமரித்து அந்த வனாந்தரத்தில் ஒன்றும் குறைபடாதபடி எங்கே கொண்டு போய் சேர்த்தா தெரியுமா? சகோதரா, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற, இன்றைக்கு நீ வனாந்தரத்தை பார்க்கலாம், இன்றைக்கு அழுகையை பார்க்கலாம், இன்றைக்கு ஒன்றுமில்லாமையை பார்க்கலாம். உன்னை கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க போகிற இடம் எங்க தெரியுமா? நல்ல விசாலமான, நல்ல அரணான, நல்ல தோப்புகள் நிறைந்த ஒரு இடத்துல உன்னை சேர்க்க தான் போறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்டா அகஸ்டின் கேட்டா போல, ஐயா ஏலகிரியில எவ்வளவு இருக்கும் இடம்? ஒரு அரை கிரவுண்ட் வாங்கிடலாமா? தம்பி 2 கிரவுண்ட் வாங்குறோம். ஆமேன். அதுல கெஸ்ட் ஹவுஸ கட்டுறோம். ஆமேன் சொல்லுங்க. நம்ம விசுவாசி போனா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கணும். நடக்கும். ஆமேன் சொல்லுங்க. பாஸ்டர் இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியுது பாஸ்டர். இன்னும் 20 வருஷம் கழிச்சு இது ஓவரா இல்ல ஓவருக்கு ஓவரான்னு உனக்கு தெரியும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கிரேஸ், அப்போஸ்தலிக் கிரேஸ் காட்டேஜ். என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க?
இப்படியே சிரிச்சினே இருந்தால் சிரிச்சினே இருக்க வேண்டியதுதான். ஆமீன் சொல்லுங்க. டிபிஎம்ல சொல்லுவாராம், 7 பேர் பால் பாஸ் 7 பொம்பளைங்க வந்து ஜெபம் பண்ணத்தினுமா. ஏம்மா அமெரிக்காவில் நம்ம சபை வரணும் ஜெபம் பண்ணுமா? அது சிரிக்குமா திரும்பி? அந்த மாதிரியே சிரிக்கிற நீ. இன்னைக்கு அமெரிக்காவில் மாத்திரம் 15 டிபிஎம் சபை. கையை தட்டி சொல்லிடுங்களேன், தரிசனம் பெருசு. கர்த்தர் மகளே உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ எப்படி வாழணும் எப்படி இருக்கணும்னு நினைச்சியோ. ஆமே அல்லேலூயா. பிரதர் முடிச்சிடுங்க, அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கும், படிங்க. ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கிற விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாய் கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமா. கையை தட்டி சொல்லுங்களேன். நெருக்கத்தில் இருந்த என்ன கையை தட்டி சொல்லுங்களேன். நீ இப்பொழுது கானானை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறா. உன் பயணம் சீக்கிரத்தில் முடிய போது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கானானின் பயணம், நீ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து அவர் பராமரிக்கிறது உண்மை, அவர் போஷிக்கிறது உண்மை, வஸ்திரம் குறையாதது உண்மை. ஆனாலும் உன்னை கொண்டு போய் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் தேசத்தில் உன்னை சேர்ப்ப. உன் கானானின் பயணத்தை சீக்கிரத்தில் முடிக்க போறார். நீ எகிப்தில் பட்ட கஷ்டம், வனாந்தரத்தில் பட்ட கஷ்டம், நீ அனுபவித்த துன்பம், நீ வருத்தம், உன் வியாகுலம், இழப்பு, உன் அவமானங்கள் முடிந்து வாக்கு தத்தத்தில் நுழைய போறீங்க. இன்னையிலிருந்து அந்த பிராசஸ கர்த்தர் தொடங்குறார். உன்னை எதிர்த்து நின்ற ராஜாக்கள் இனி நீ பார்க்க போறது கிடையாது. உன்னை அழிக்க நினைச்ச பிலேயாமின் மந்திர வல்லமைகள் இனி பார்க்க போறது கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு சொல்றேன், வனாந்தரத்தில் உன்னை அழிக்க நினைத்தார்களே, உனக்கு எதிராக எழுந்த சீகோன் என்கிற ராஜா, ஓக் என்கிற ராஜா, பீலேயாம், பாலாக்குகள் இனி பார்க்க போறதில்ல. உன்னை நான் கானானுக்குள்ள நுழைய பண்ண போறேன். இதுதான் நெருக்கத்தில் இருந்த உனக்கு நான் விசாலத்தில் கொண்டு போய் வைப்பதற்கான அடையாளம். உன் குடும்பத்தில் பிதாக்கள் மூலம் அந்த சாபங்களை நான் முறியடிச்சுட்டேன் இன்னைக்கு. ஆமே அல்லேலூயா. ரெண்டாவது கடந்து போறேன், நேரம் இல்லை. 36 யோபு 36 15 16 வாசிங்க பிரதர். யோபு 36 15 16 வாசிங்க. நல்ல சத்தமா வாசி. சிறுமைப்பட்டவர்களை அவர்களுடைய சிறுமைக்கு அவர் நீங்களாக்கி அவர் இப்பொழுது உம்மை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கம் இல்லாத விசாலத்தில் வைப்பார். உம்முடைய போஜன பந்தி. கையை தட்டி சொல்லுங்களேன். ஒடுக்கத்தில் நெருக்கத்தில் இருக்கிற என்ன கர்த்தர் எங்க கொண்டு போகிறது? ஒரு ஆசீர்வாதமான. நான் முதல்ல சொன்னேன், நீண்ட காலமாயிருந்த நெருக்கங்கள் அடிமைத்தனம் மாறப்போகிறது. ரெண்டாவது சொல்றேன், பொருளாதாரத்தில் திடீரென ஏற்பட்டுள்ள நெருக்கங்களை கர்த்தர் மாத்த போறார். யோபுவோட நிலைமை என்ன தெரியுமா? தன் வீட்டுக்கு வந்தவனுக்கெல்லாம் ஆகாரம் போட்டவன், விதவைகளை விசாரித்தவன், முடவர்களுக்காக ஆகாரம் கொடுத்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யோபுவை அவங்க ஃப்ரெண்டுங்க 6 மாசம் கழிச்சு தான் வந்து சந்திச்சாங்களாம். ஒருவர் யோசனை பண்ணிக்கிறாங்க பாருங்க. எல்லாம் விளவெளவுள்ள இருக்கான். இப்போ மாதிரிலாம் போன் கால்லாம் போட்டு என்ன பண்ணிருக்க முடியாது, பேசியிருக்க முடியாது. ஒருவரோடு ஆலோசனை பண்ணி யோபுக்கு இப்படி ஆயிடுச்சாமே, போலாமா வேணாமா நம்ம ஆலோசனை பண்ணி வருவதற்குள்ளாக யோபு ஆகாரம் இல்லாமல் தன்னுடைய சரீரம் முழுவதும் வியாதிப்பட்டவனாய் தூரத்தில் பார்க்கும்போது அடையாளம் தெரியாத அளவுக்கு யோபு ஆயிட்டான். நீங்க சொல்றாரு, நாங்க நிறைய பணம் கொண்டு வந்திருக்கிறோம், எங்க பணத்தை வச்சு திரும்ப உன்னை ரிஸ்டோர் பண்ணி உன்னை திரும்பிய நடத்திடுவோம் நினைக்காதப்பா. உன் இழந்தவைகளை கொடுப்பதற்கு ஒருவரால் மட்டும்தான் முடியும். அந்த ஒருவர் திரும்பவுமாக உன்னை உன் நிலைக்கு கொண்டு வந்து உன் போஜன பந்திய. இன்னைக்கு ஆண்டவர் யாரோட பேசுறாரு? நீங்கள் 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 சில காரியங்களில் இன்றைக்கு ஒருவேளை ஒரு மந்தப்பட்ட நிலையில் இருக்கலாம், கர்த்தர் உயர்த்த போறார். ஆமேன் சொல்லுங்களேன். சில குடும்பத்தில் சில தொழில் செய்ய வேண்டிய பிள்ளைங்க அடுத்த கட்ட மாற்றத்திற்கு வளர்ச்சிக்கு கட்டாயம் செய்ய வேண்டியத கட்டாயத்தில் சிலர் நம்ம சபையில் இருக்கிறாங்க. ஆவியானவர் சொல்றேன், இதற்கு உங்கள் இடத்துல பணம் இல்லை. இந்த பணம் இருந்தா நான் அடுத்து போயிடுவோம் பாஸ்டர். யாராவது கொடுத்து உதவுவாங்களா? இல்ல பிரதர், யாரும் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு பரலோகத்தில் இருந்து கர்த்தர் தன் கதவுகளை திறக்க போறாரு. நான் விசுவாசமா சொல்றேன், நீ எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் நன்மையை தர போறார். ஆமென் சொல்லி கையை தட்டுடுங்களேன். உன் கையில பணம் இல்லை, பணம் இருந்தா உன்ன மாதிரி பிசினஸ் பண்ண முடியாது. பணம் இருந்தா உன்ன மாதிரி கர்த்தர் சொல்றாரு, இல்லாததனால தான் நீ நிறைய நெருக்கத்தில் இருக்கிற. நான் சொல்ற சீக்கிரத்தில் அதை விசாலத்தில் மாத்த போறேன். கடன் வாங்கிறதுக்கு எனக்கு பழக்கமே கிடையாது பாஸ்டர், கர்த்தரை மட்டும் தான் நம்பி இருக்கிறேன். அடிக்கடி சொல்லுவேன், யார் ஒருவர் தன்னுடைய விசாலத்திற்கு தன்னுடைய பொருளாதாரத்திற்கு மனிதர்களை நம்பாமல் கர்த்தரை நம்புறாங்களோ அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க?
அல்லேலூயா. சிலர் சொல்றீங்க, சாப்பிட்றோம் பாஸ்டர், பட்னி இல்லாமல் இருக்கிறோம் பாஸ்டர், ஆனால் குடும்பத்தில் நடக்க வேண்டியது, குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு, என் மனைவிக்கு செய்ய வேண்டியது, என் தகப்பனுக்கு செய்ய வேண்டியது, தாய்க்கு செய்ய வேண்டியதை செய்வதற்கு என்னிடத்தில் பணம் இல்லை பாஸ்டர், ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறேன், ஆனால் நல்லா சாப்பிட்றேன், நல்லா உடுத்துறேன் பாஸ்டர். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அடுத்த கட்டத்திற்கு நீ போவதற்கு, உன் போஜன பந்தியை கொழுமையாய் மாற்றுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஆலோசனை என்ன தெரியுமா? மகனே மகளே, நான் சொல்றேன், உன்னை நெருக்கத்தில் இருந்த உன்னை விசாலத்தில் வைக்க போறார். நம்புறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. 81 சங்கீதம் 7 வசனத்துல சங்கீதக்காரர் சொல்றான், இது பொருளாதாரத்தை குறித்த ஒரு வசனம். அங்க வாசிங்க சிஸ்டர், 81:7 வாசிங்க. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகுகிற மறைவிடத்திலிருந்து என்ன சொல்ல வராரு? நீ கூப்பிடுற, உன் கண்ணுக்கு முன்ன மனுஷன் தான் இருக்கிறாங்க, நான் இருக்கிறது உனக்கு தெரியாது, நான் மறைஞ்சு இருக்கிறேன். அந்த மறைவிடத்திலிருந்து உனக்கு பதில் கொடுத்து மேரிபாவின் தண்ணீர் அண்டத்தில் உன்னை நான் சோதித்து, நீ கூப்பிட்ட, உனக்கு நான் உத்தரவு கொடுத்துட்டேன். இதனுடைய ரிசல்ட் என்ன? கடைசி வசன வாசிமா, 16 வாசி. உச்சிதமான கோதுமையினாலும் அவர்களை போஷிப்பார். கையை தட்டி சொல்லுங்களேன், என் வீட்டுக்குள்ள என் பொருளாதாரத்தில் இதான் நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. நான் கூப்பிட்டது பேங்க் இல்ல, நான் கூப்பிட்டது மனிதர்கள் அல்ல, நான் கூப்பிட்டது மகளிர் குழு அல்ல. ஆமென் சொல்லுங்க. நான் கூப்பிட்டது கர்த்தரை. என் நெருக்கத்தை, என் இடுக்கத்தை பார்த்து என்னை விசாலத்தில் கொண்டு போய் வைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். சிஸ்டர், உங்க கையில இன்னைக்கு பணம் இருந்தா உங்க பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருவீங்க. பிரதர், உங்ககிட்ட பணம் இருந்தா உன் மனைவிக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருவீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் நெருக்கம் எனக்கு தெரியாது, நீ போற பாதை எனக்கு தெரியாது. நீ நினைக்கிறியா? இல்ல, உனக்குள்ள கொடுத்த தரிசனங்கள், நீ இழந்து போனவர்களை திரும்பி உன் கையில தரதான் போற. நீ 2 மடங்கு ஆசீர்வாதங்களோடு வாழதான் போற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 7000 ஒட்டகத்துக்கு பதில் 14000 ஒட்டகம் கொடுத்தாரு. யோபே, 7000 ஒட்டகம் வைக்கிறதுக்கு தானே இடம் வச்சிருந்த, இப்ப 14000 எங்க கட்டுவ? நான் சொல்றேன், 14000 கொடுத்தவருக்கு இடத்தையும் கொடுக்க தெரியும், அதை வைக்கவும் தெரியும். இன்னைக்கு யாரோட கர்த்தர் பேசுறாரு? ஆமென் சொல்லிடுங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 12:13, நீதிமானை கர்த்தர் ஒரு நாளும் பணத்தில் கைவிட்டதில்லை, பசியில கைவிட்டதில்லை. அவன் சந்ததி எங்கேயுமே ஒண்ணுமே யார்கிட்டயும் போய் நிக்காதியா? எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? சொல்றால 37:25, நான் இளைஞனாய் இருந்தேன், இப்ப முதிர் வயது உள்ளவனாய் மாறிவிட்டேன். நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்திற்காக ஒரு இடத்திலும் இறந்து திரிந்தத 2 கண்களும் பார்த்ததில்லை. இனி கர்த்தர் பேசுறாரு, உன் சந்ததி கொடுக்கிற சந்ததி, உன் சந்ததி போஷிக்கிற சந்ததி, உன் சந்ததி அநேக வாழ வைக்கிற சந்ததி. உன் சந்ததி ஒரு நாளும் நெருக்கத்தில், பண நெருக்கத்தில் போவாது. போன வாரம் சொன்னாரு ரவி பிரதர், ஏதோ ஒன்று பேசி, ஐயா எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானியா, நான் அனுப்ப போறேன் காசுன்னாரு. நான் சொன்னேன், உங்ககிட்ட கேட்டா அங்கிருந்து வர்றது நின்றோம். ஆமேன். நம்ம வாழ்க்கையே மிராக்கிள் தான். ஆமேன். ஒரு பிரசங்கத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறேன். நீங்க பொறாமப்பட்டிருக்கீங்கன்னா உங்ககிட்ட சிலலாம் சொல்ல மாட்டேன். ஒரே பிரசங்கத்துக்கு 1 லட்சம், எவ்வளோ? 1 லேக் கொடுத்து அனுப்பிச்சார் ஒருத்தர் ஒரு பிரசங்கத்துக்கு. என்ன பான்றீங்க ஐயா? கர்த்தர் யார் தெரியுமாயா? நம்மளுடைய பொருளாதார நெருக்கத்தில் நம்மளை பார்த்து அந்த நேரத்தில் யாரை சார்ந்து நிற்கிறோம், எங்கே கூப்பிடுகிறோம் என்று பார்க்கிறார். இன்னைக்கு சொல்றேன், உன் தேவை 1 லட்சமா இருக்கலாம். இப்போ நான் கர்த்தர்கிட்ட எவ்வளோ திறமை கேட்குறேன், துட்டே கேட்டதில்ல, இப்போதான் சமீபமாக 10 நாளாக கேட்டுக்கிறேன். 1 கோடி வேணும் ஆண்டவரே. பக்கத்தில் இருக்கிறது அப்படியே என்ன பண்ணிடணும், வாங்கி நீட்டாக ஒரு 1000 பேர் உட்கார சர்ச்சை போட்டு பக்கத்திலேயே கேன்டீனை போட்டுணும். எங்களுக்கு ஆசை. போகிற ஆள் ஒரு ஆள் கூட எப்படி போகக்கூடாது நம்ம சர்ச்சை விட்ட. பட்டினியோட 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை முடிச்சா காலையில் 2 இட்லி, 1 வடை, 1 பொங்கல், கொஞ்சம் கேசரி சாப்பிட்டு வேலைக்கு போகக்கூடாது, தூங்கிடணும். சொல்லுங்க ஆமென். இதெல்லாம் என் மனசுல இருக்கிற ஆசை. நான் சொல்றேன், நெருக்கத்தை ஒரு நாள் ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. அதனால இங்க பாருங்க, உங்க கையில குறையுதே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. கேரித்துல தண்ணி வத்தினாலும், விதவ வீட்டுல மாவு குறைஞ்சனாலும் ஒரே நாள் இங்க இருந்து அங்க தூக்கி டிரான்ஸ்பர் பண்ணி கையை தட்டி சொல்லிடுங்களேன். உன் கையில குறையும் போது உன்னை எங்க கொண்டு போகணும், எந்த இடத்துல வச்சு போஷிக்கணும்னு அவர் ஒருத்தர். நான் பேசுறது பல பேருக்கு புரியல. நீ நினைக்கிற, ஐயோ வத்தி போத இன்னும் கொஞ்ச நேரத்தில் காக்கா வந்துருமே, சிக்கன் ரோல் கொண்டு வந்துருமே, சாப்பிட்டா விற்குமே, தண்ணி வேணுமே, இல்லையே. ஐயா, உனக்கு சிக்கன் ரோல் இனிமே கிடையாதுயா. இனிமே உனக்கு சப்பாத்தி லைவா போட்டு உனக்கு லைவா கையை தட்டி சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லிடுங்க.
அங்க ரொம்ப அழகா சொல்லுது, அவளும் இவனும் இவள் வீட்டார் அனைவரும் நெடுநாட்களாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன்? இல்லாததை பார்த்த உன் கண்கள் எடுக்க எடுக்க குறையாததை பார்க்க போது நெடுநாட்களாய் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ₹1 உனக்கு குறையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உன் வீட்டில் இருக்க போது. 112ஆம் சங்கீதம் 2-3 வசங்கள்ல, அது 107:38 சொல்றாரு, குறையாது இருக்கும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் பேங்க்ல இருக்க பணம் குறையவே இல்லை பாஸ்டர், வந்துகினே இருக்குது. சொல்லுங்க. யாரும் 2-3 பேர் தான் சொல்றீங்க. அல்லேலூயா. குறையவே குறையாது. 30,000 சம்பாதிச்சா கூட இப்ப நம்ம ஆளுங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, பத்தாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் சொல்றேன், கர்த்தர் உன் வீட்டில் நிறைவா கொடுத்துக்கினே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாவற்றையும் குறையாது இருக்க ஒரு பண்ணுகிற தேவன் இந்த ஆண்டு சொல்றார், யோபுவே, நீ உன் நிலைமையை பார்த்து, உன் போராட்டத்தை பார்த்து இல்ல, உன் ஒடுக்கத்தையும் நெருக்கத்தையும் பார்த்து விசாலத்தில் உன் போஜன பந்தியை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். கடைசியா 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். சங்கீதம் 54:6-7 வாசிங்க. சங்கீதம் 54:6-7 வாசிங்கப்பா. கர்த்தர் நல்லவர். வாசிங்க. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் ஷகபௌடரா. சிலர் பார்த்து சொல்றாரு, உன் கண் எதை பார்க்க போது தெரியுமா? உன்னை நெருக்கின உன் சத்துருக்கள், உன் நெருக்கின உன்னுடைய சத்துருக்களுடைய சரி கட்டுதலை உன் கண்கள் காணும்படி கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு சொல்லுகிற ரிபா சந்தனமா கபா. இந்த மனுஷன் சொல்றாரு, நான் ஏன் இவ்வளவு துதிக்கிறேன், நான் ஏன் இவ்வளவு கை தட்டுறேன் தெரியுமா? என் சத்துருக்களுடைய சரி கட்டுதலை நான் நெருக்கப்பட்ட காலங்களிலே கர்த்தர் பார்த்தார். என்ன பார்த்தது மாத்திரமல்ல, எனக்கு எல்லாத்தையும் விடுவித்துட்டார். அவர் பாஸ்ட் டென்ஸை பத்தி பேசுறார், தனக்கு நடந்ததை பத்தி பேசுறார். இன்னைக்கு 1ஆம் தேதி சொல்றேன், உங்களுக்கு நடக்க போற ஃபியூச்சர் டென்ஸை சொல்றேன். எல்லா நெருக்கத்தையும் நீக்கி உனக்கு எதிராக இருந்த சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி அவர்களுடைய சரி கட்டுதலை உன் கண்களே காணும்படி கர்த்தர் செய்யதான் போறாரு. அவங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கட்டும், அதிகாரம் இருக்கட்டும், பொருள் இருக்கட்டும், உன் சத்துருவோட சரி கட்டுதல உன் கண்ணு காணாம இந்த பூமியை விட்டு நீ போக மாட்ட. அப்ப நீ பெருமைப்படாத, அப்ப சந்தோஷப்படாத. சொல்லு, கர்த்தர் எனக்காக வழக்காடி என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும். ஒரு அப்பாவியாகிய என்னை துன்புறுத்தினார்கள், என்னை ஓட வைத்தார்கள். நான் அவர்களை பழி வாங்கின நினைக்கல. ஆனா கர்த்தர் எனக்காக என் நெருக்கத்தை பார்த்து, என் பிரச்சனையை பார்த்து, என் சத்துருவின் சரி கட்டுதலை என் கண்கள் காணும்படி செய்தார். ஆமே. நம்முடைய சத்துரு இருக்கிறான் பாருங்க, அவன் எப்போதும் வீழ்த்துவதற்கு தான், நம்மளை வீழ்த்துவதற்கு போராடி கொண்டு இருக்கிறான். 3 வகையில் அவன் போராடுறானா. ஒன்னு, யுத்தங்களை ஏற்படுத்துகிறான். யுத்தங்கள்னா என்னது? சண்டைகள், மனித பிரிவினைகள், குடும்பத்தில் பிரிவினைகள், உறவுகளுக்குள்ள ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டானா போதும், உங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வந்துடும். பாருங்க, சாப்பாடு வீட்டில் இருக்கு சிஸ்டர், நல்ல கறி விதவிதமா இருக்கும், பெட் இருக்கும், ஃபேன் இருக்கும், ஏசி இருக்கும். உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் பயங்கரமா சண்டை வந்துச்சு, அக்காவுக்கும் அண்ணனுக்கு சண்டை வந்துச்சுன்னு வச்சுங்க, உறவுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா மனசு பூரா எது தெரியுமா ஓடிக்கினே இருக்கும்? அந்த ஆமாமா இல்லையா? நான் உணர்வு இருக்கிற ஆளை பத்தி பேசின்னு இருக்கிறேன். உணர்வு இல்லாத ஆளுங்களுக்கெல்லாம் அது புரியாது. உணர்வு இருந்ததுன்னா, இப்படி பேசிட்டோமே, இப்படி பேசிட்டோமே, இப்படி பேசிட்டோமே, அவங்களோட ஒப்புரவு ஆகிற வரைக்கும் அந்த நெருக்கம் உள்ள இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த மனித சண்டைகளை கொண்டு வந்து யோசேப்பு பாருங்க, கொஞ்சம் கூட யோசிக்கல. தானனுங்க இப்படி மாறிடுவாங்களா, தானே இப்படி பண்ணிடுவாங்களா? அதனால தான் 105ஆம் சங்கீதத்தில் அவன் கால்களை விலங்கு போட்டு நெருக்கினார்கள். அவன் விலங்கு இப்படி என்ன பண்ணுவாங்க, பைபிள் எடுக்காதீங்க, நேரம் இல்லை. இப்படி என்ன பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அவனுக்கு எப்ப தெரியுமா அந்த நெருக்கம் மாறுச்சு? தன்னை தேடி தன் அண்ணன்கள் வந்தபோது, அவர்களை மன்னித்து அரவணைத்த போது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சில மனிதர்கள் உனக்கு சத்துரு யுத்தத்தை கொடுத்து உன்னை பிரிச்சிருக்கலாம், கர்த்தர் அந்த நெருக்கத்தை மாத்துவார். நம்ம ஆமென் சொல்லிட்டு இருப்பீங்க. ரெண்டாவது அவன் எப்படி நம்ம சத்துருக்கள், நீங்க நினைக்கிறீங்க பிசாசு சத்தமா, அந்த யாரோ சொன்னாங்க சத்தம் போட்டுச்சான் வீட்டாண்ட போனோம், சவுண்டு கேட்டுதான். பிசாசு சவுண்டு போட்டுக்குன்னு வர்றது, இந்த கொம்பு வச்சு அதெல்லாம் வரமாட்டான். பிசாசு யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் செயல்படுவதற்கு ஒரு சரீரம் தேவை, உருவம் தேவை. அது யாரா வேணாலும் என்ன பண்ண, சில நேரம் மனைவியே என்னவா மாறிடும், சில நேரம் கணவனே என்னவா மாறி. என்ன ராஜீவ் ஒரு மாதிரி சிரிக்கிற? வேஞ்சலின் அருமையான பொண்ணு, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. மனிதர்களை கொண்டு தான் செய்வான். சில மூஞ்சிங்கெல்லாம் பார்த்தாலே பிசாசு மாதிரி மாறிடும். பார்த்துக்கிறீங்களா? குடும்பத்தில் நீங்களே அந்த நேரத்தில் கோவப்படும் போது போய் நின்று பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே பயந்துருவீங்க.
அப்போ மனிதர்கள் மூலமாக. ரெண்டாவது, வியாதிகள் பலவீனங்கள் மூலம் நம்மளை வீழ்த்த பார்க்கறான். என்ன பண்ண பார்க்கறான்? வியாதியை கொண்டு வந்து, பலவீனத்தை கொண்டு வந்து. எசேக்கியான்னு ஒரு நல்ல ராஜா பாருங்க, அவன் கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னாடியும் ஒருத்தர் கிடையாது, பின்னாடியும் ஒருத்தர் கிடையாது. ஏன் இவனை டார்கெட் பண்ணி 39 வயசுல அவனுக்கு வியாதியை கொடுத்து சாகடிக்கணும்னு பார்த்தானா, அவன் பாகாலின் பலிபீடங்களுக்கு இடித்து போட்டவன். எருசலேமில் யூதாவில் ஒரு இடத்துல கூட எப்பயுமே யார் மேல டார்கெட்டு? பிசாசின் கோட்டையை அழிக்க நினைக்கிறவர்களுக்கு வியாதிகள் வரலாம், அவருக்கு பலவீனங்கள் வரலாம். ஆனாலும் நான் சொல்றேன், அந்த நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் நீங்கள் உனக்கு நித்திய ஜீவனை கொண்டு போகிற வரைக்கும் நல்ல ஆரோக்கியம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபையில காலை மாதிரி 85ல இங்க உட்கார்ந்து பாட்டு போட ஆள்லாம் இருக்க போகுது. 84 வயது அண்ணால போல தேவ சமூகத்தில் ஜெபிக்க. ஆமென் சொல்லு. 84 இங்க வந்து தோத்துறோம். அதுக்குள்ள கேண்டீன்லாம் கட்டிடுவேன், மேல ரூம் கட்டுவேன், இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே படுத்துக்கோ, வீட்டுக்கே போவாது 84. ஆமென் சொல்லுங்க. ஒருத்தனும் நம்மளை சேர்க்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்க. அப்ப நம்ம கவனிங்க, சத்துரு எப்படி நமக்கு நெருக்கம் கொடுக்குறான்? ஒன்று, நம்முடைய மனிதர்களை கொண்டே நம்மளை வீழ்த்த நினைக்கிறான், நம்மிடத்தில் இருக்கிற ஆட்களை கொண்டே வீழ்த்த நினைக்கிறான். ரெண்டாவது, வியாதி பலவீனங்கள் மூலம் வீழ்த்த பார்க்கிறான். மூணாவது எங்க தெரியுமா கையை வைப்பான்? நாம் போய்கொண்டிருக்கிற இந்த நல்ல ஆவிக்குரிய ஆரோக்கியமான ஆவிக்குரியதை கொண்டு வந்து கையை வைப்பான். அதை அசைச்சு பார்த்து தேவனிடத்திலிருந்து நம்மளை பிரித்து தனியாக கொண்டு போய் வீழ்த்தி விட பார்ப்பான். ஆமென் சொல்லுங்க. இந்த மூணுல எந்த நெருக்கத்தில் நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆவியானவர் துணையோட சொல்றேன், இந்த 3 நெருக்கம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, உன் சத்துருவின் சரி கட்டுதலை உன் கண் காணும்படி உனக்கு இருக்கிற நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லிடுங்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்றோம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு நாள் பெருமை வந்துடக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஜபத்திற்கு பதில் வராமல் தாமதமாகும் போது நமக்குள்ள ஒரு சோர்வு வருது பாருங்க. அந்த சோர்வை சில நேரம் சத்துரு ஆயுதமாக எடுத்துருவான். சில நேரத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதில், வாக்குத்தத்தம் நடப்பாத தாமதமாகும் போது ஒரு விரக்தியை உள்ள அனுப்புவான். இதெல்லாம் சத்துருவோட ஆயுதம் தெரிஞ்சுக்கங்க. ஜபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவர் இடத்துல ஒரு நாள் வரதான் போறாரு, செய்யதான் போறாரு. அதற்கான நேரங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, காலங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். மூணாவது என்ன பண்ணுவான் தெரியுமா? மற்றவர் மீது அன்பு செலுத்த முடியாதபடி இருதயத்தில் கசப்பு, பகை உணர்வை கொண்டு வந்து விட்டுருவான். இதெல்லாம் சத்துரு மறைமுகத்தில் நமக்கு கொடுக்கிற நெருக்கடி. மூணாவது, இதெல்லாம் வேணாம் பாஸ்டர், சபை வேணாம், ஒண்ணு வேணாம், உலகத்தின் பக்கமா திருப்ப வச்சிருவான். இதெல்லாம் கவனமா இருக்கணும். நீங்க எந்த நெருக்கடியில் இருக்கிறீங்கன்னு தெரியல. முதல்ல சொன்ன கர்த்தர் நீண்ட காலமா இருந்த அந்த அடிமைத்தனத்தின் நெருக்கடியை மாற்றினார். ரெண்டாவது, நல்லாய் வாழ்ந்தவர்கள் வீடெல்லாம் இழந்து போய் இன்னைக்கு ரோட்ல உட்கார்ந்த நிலைமையில இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய நெருக்கடிகளை மாற்றி பொருளாதாரத்தில் அவர்களை கர்த்தர் உயர்த்த போறாரு. மூணாவது சொல்றேன், சத்துருக்களால் ஏற்பட்ட நெருக்கடியை விடுவித்து கர்த்தர் மாத்த போறார். எல்லாம் அப்படியே கண்களை மூடலாமா? எல்லா கண்களை மூடுவோம். இந்த காலை ஆராதனையில் எத்தனை பேரோட பரிசுத்த ஆவியானவர் பேசினார்னு எனக்கு தெரியாது, ஆனா பேசி இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. பிரதர், உன் கையில பணத்தை கொடுக்க போறார் பிரதர். 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுக்க போறதில்ல. சிலர் பார்த்து சொல்றாரு, சில கோடிகளை நீ என்ன போற, சில கோடிகளை உன் கரத்துல தர போற. சில கோடிகளை கொடுக்கும் போது அதை கையாளுவதற்கு தேவையான ஞானத்தையும் நான் உன் கையில தர போறேன். நீண்ட காலமா ஒரு அடிமைத்தனத்தின் நெருக்கடி உன் வீட்டுக்குள்ள இருக்குது, அது உன் முற்பிதாக்களால ஏற்பட்டது. இன்னைக்கு அதை உடைத்து உன்னை விட்டு நீக்கி, உன் சரீரத்தை விட்டு நீக்கி, அந்த நுகத்தடியை உடைத்து போட்டு எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், எல்லா நெருக்கமும் மாறிடுகிற ஒரு நேரம். அவரை கூப்பிட்டு கண்ணை மூடி சொல்லுங்களேன், நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டுங்கும் நான் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்கு. கண்களை மூடி இந்த மாசத்துல இருந்து இந்த வசனங்கள் வாழ்க்கையில நடைபெறுவதற்கு துவங்குது பிரதர், துவங்குது பிரதர். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், சில கோடியை பார்க்கிறேன் உன் கையில வரப்போது. நீ தான் கர்த்தருக்கான இடத்தை வாங்க போற, நீ தான் ஆலயம் கட்ட எல்லாம் ஏற்பாடு பண்ண போற. கர்த்தருடைய மகிமை மேல இறங்குது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குது. பெற்றுக்கொள்ள இந்த மகிமையை, பெற்றுக்கொள்ள இந்த அபிஷேகத்தை. ஓ, உம் பாதம் பணிந்தேன் என்னாலும், உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குது, ஏசையா உந்தன் அன்பு
முன் செல்லும், என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பார். ஒரு கானான் தேசத்தின் இளைப்பாறுதல நீ நிச்சயம் பெற்றுக் கொள்ள போற. ஓ உமது கோலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுவே. உமது கோலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. ஐயாவும் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த நண்பு உள்ளம் பங்குதே, ஏசையா உந்த நண்பு. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இத்தனை நாள் வரை எங்களை ஜீவனோடு வச்சிருக்கிறீங்கன்னா எங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டையா, எங்களை குறித்து ஆண்டவரே திட்டம் உண்டையா. இவ்வளவு நெருக்கங்களை தாண்டி வந்தோம், தண்ணீரை தாண்டினோம், தீயை தாண்டினோம், அக்கினியை தாண்டினோம். இவைகளெல்லாம் எங்கள் மேல் புரளாதபடி எங்களை தப்புவித்து நடத்தி வந்திருக்கிறீர் என்றால் ஒரு நோக்கம், திட்டம் உண்டு. எங்களுடைய அடிமைத்தனத்தின் நெருக்கத்தில் இருந்து, எங்களுடைய பொருளாதாரத்தின் நெருக்கத்தில் இருந்து, சத்துருக்கள் நெருக்கின நெருக்கத்தில் இருந்து எங்களை விடுவித்து நல்ல விசாலமும் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு அரணான பட்டணம் போல இருக்கிற ஒரு இடத்திற்கு கொண்டு போக போறீங்கப்பா. நாங்கள் கானானை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் எங்க பயணம் முடிய போகிறது. ஏ காலேபே, ஏ யோசுவாவே, நீ பட்ட கஷ்டம், நீ பட்ட அவமானம், நீ மடிந்து விடுவாய் என்று நினைத்தாய். அதையெல்லாம் தாண்ட பண்ணி நீ என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணுவேன். அந்த தேசம் என் கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீ போய்கிட்டு இருக்க இந்த வனாந்திர பாதையில துஷ்டன் உன் வழியாய் கடந்து வர நான் விடல. தீங்கை காணாதபடி நடத்தி கொண்டு வருகிறேன். பாலா எழும்பினது உண்மை, பீலேயாம் கூலிக்கு பொருத்தப்பட்டது உண்மை, உனக்கு எதிராய் நின்ற ஆயுதங்கள் உண்மை. அத்தனை வல்லமைகளை வீழ்க்க, ஓ மேல போராடாதபடி, உனக்குள்ள வராதபடி வீழ்த்தி நான் பாதுகாத்து உன்னை வைத்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், நீ கஷ்டப்பட்டவன் வனாந்தரத்தில், நீ ஒரு ஆசீர்வாதத்தை கண்களால் பார்க்க வேண்டும். நீ இருக்கிற இதை பார்த்து திருப்தி அடைஞ்சிடாத. வனாந்தரத்தில் ஒன்றும் குறைபடாதபடி நான் நடத்துகிறத பார்த்து நீ திருப்தி அடைஞ்சிடாத. இதை காட்டிலும் கட்டாத வீடு, பெரிய தோட்டங்கள், பெரிய துறவுகளை, ஓ அந்த செல்வ செழிப்பினால் நீ திருப்தியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறேன். இந்த நெருக்கத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிட்டாய். நான் உன்னை மேரிபாவின் தண்ணீர் அண்டையிலே சோதித்தது உண்மை. ஆனாலும் உச்சிதமான கோதுமை கண்மலை தேனை கொடுத்து உன்னை திருப்தியாக்குவேன். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்க மத்தியில கடந்தாடுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பிள்ளைகளோட பிரயாணங்கள்ல கூட இருங்க. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமான பண வரவுகள்ல கூட இருங்க. பிள்ளைகளுடைய சரீர ஆரோக்கியத்துல கூட இருங்கப்பா. உண்மையே நம்பி நோக்கி இருக்கிற பிள்ளைங்கப்பா, வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் மேல உங்களுடைய கரம் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்கத்தான் போகிறார். நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்கத்தான் போகிறார். என் கழுகு திரும்பவும் ஓ கழுகை போல வாழ வயது வரதான் போகிறது. கையை தட்டி 3 முறை ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.